தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது காளைகள் துன்புறுத்தப்படுவதாகவும், எனவே ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்க வேண்டுமெனவும் விலங்குகள் நலவாரியத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பல ஆண்டாக நடந்த இந்த வழக்கில் தமிழக அரசு, மத்திய அரசு, ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் விலங்குகள் நலப்பேரவை ஆகியவை சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு விளையாட்டு தமிழகத்தில் பாரம்பரியமாக விளையாடப்பட்டு வருவதாகவும், உச்சநீதிமன்றம் வகுத்தளித்த விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதாகவும், எனவே அதற்கு தடை விதிக்க கூடாது என்று தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. ஆனால் விலங்குகள் நலவாரியம் உச்சநீதிமன்றம் வகுத்த நெறிமுறைகள் தொடர்ந்து மீறப்படுவதாகவும், காளைகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்படுவது அவசியம் என்றும் வாதிட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் புதனன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. விலங்குகள் நலவாரியம் வைத்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பதாக அறிவித்தனர். உச்சநீதிமன்றத்தின் இத்தீர்ப்பு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்னகத்தின் தமிழர்களை வீர விளையாட்டு அதிக உயிரிழப்பு ஏற்படும் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. அப்படி பார்த்தோம்னா கேரளால ஆடு மாடெல்லாம் கொள்றாங்க. இவங்க கேட்ட சித்திரவதைன்னு சொல்லி தடை பண்றாங்க. நாங்க அப்படிலாம் பண்றதில்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி விளையாடும்படி இத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேலும் நடக்கணும். ஜல்லிக்கட்டு நடத்தும் அமைப்பினர் தரப்பில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.